நான் ஒரு பெரிய ஹயஸ் வேன் எடுத்திருக்கிறேன். இதுதான் வாகனம். இரண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. கீழ் பகுதியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதிக மழைக்கு நனைகிறத விட இப்படி சின்ன மழைக்குள்ள நனைஞ்சு நிற்கும் போது பார்க்க நல்லா இருக்கு. பயணிகள் இருக்கிற பகுதி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுவிலுக்கு போகிற வீதியில் இருக்கிற ஒரு திடலில். இந்த திடலை பாருங்க, இப்போ அமைதியாக இருக்குது. ஆனால் மாட்டு வண்டி சவாரி போட்டி நடக்கிற நேரம் இந்த இடத்துக்கு வந்து அப்படி அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நிறைய கூட்டத்தோடு அந்த மாடு ஓடுற அந்த பரபரப்பெல்லாம் சேர்த்து சிறப்பாக தான் இருக்கும். அதில் தெரிகிறது என்ன வீதி? புத்தூர் மீசாலை வீதி. இந்த வீதிக்கு பக்கத்தில் தான், அந்த வீதியால் வந்தால் இங்கே வரலாம். இப்போ நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை சொல்ல போகிறேன். மக்களே, நான் ஒரு பெரிய ஹயஸ் வேன் எடுத்திருக்கிறேன். இது நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் உன்ன மாதிரி நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்போம், அதை விட உன்னையே நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்குறோம், நீ எத்தனை தடவை எங்களை ஏமாற்றி இருக்கிற, வாகனம் எடுக்கிறேன், கார் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், எடுத்து வாடகைக்கு எடுத்ததுன்னு சொல்கிற. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் வாடகைக்கு எடுக்கல. ஆனால் இந்த ஹயஸ் வேனை ஒரு அண்ணா விற்பனை செய்ய போகிறார். இந்த வாகனத்தை மேலோட்டமாக சுற்றி பார்ப்போம். மழை தூறிக்கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வாகனமும் அதிக மழைக்கு நனைகிறத விட இப்படி சின்ன மழைக்குள்ளே நனைஞ்சு நிற்கும் போது பார்க்க நல்லா இருக்குது. என்ன வடிவாக இருக்குல்ல? இப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்கோ. 2006ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்களா, ஓம் முருகாவும் நனைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கூடுதலாக நான் அவதானிச்சிருக்கிறேன், வாகனங்கள் வச்சிருக்கிறவர்கள் கட்டாயமாக முருகனை அந்த இடத்துல அடையாளமாக வச்சிருக்கிறார்கள். இப்போ ஒரு சிவபக்தராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சிவனுக்கு பக்கத்தில் முருகனையும் வச்சிருக்கிறார்கள். ஆனால் முருகன் என்று பார்க்கும்போது முருகனை மட்டும்தான் வச்சிருக்கிறார்கள். நான் நிறைய இடத்த அவதானிச்சிருக்கிறேன். சரியா, இதுதான் வாகனம் பாருங்கோ. இதை இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த உரிமையாளர். இப்போ உள்பக்கம் பார்ப்போம் வாங்கோ. இதுதான் உள்பக்கம், இது முன்பக்கம். மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே உள்ளுக்கு வந்து பாருங்க. இது உள்பக்கம், முன்பக்கம். அதாவது இது வந்து மக்களே, இதில் இருந்து தான் ஓடுறது. இப்போ இப்படி இருந்து இப்படி சுற்றி தான் ஓடுறது. உங்களுக்கு தெரியாத, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கூடுதலாக வந்து ஒண்டா காட்ட வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்கும் கூடுதலான வாகனங்கள் தெரியும். அதில் இந்த வாகனம் எல்லாருக்கும் பழக்கப்பட்டது. அடுத்தது இருக்கை பகுதி, பின்னுக்கு பயணிகள் இருக்கிற பகுதி. இதுதான் பாருங்கோ. அப்படியே உள்ளுக்கும் பாருங்கோ, இதாலையும் பாருங்கோ. சரியா, எத்தனை இருக்கை இருக்குது அதெல்லாம் தெரியும் தானே. இந்த வாகனத்தை பற்றி கூடுதலாக தெரியும், அதால் வாகனம் பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்தது கீழ்ப்பகுதியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்க போகிறீங்களா கட்டாயம் இவர்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில் வாட்ஸ்அப் எண் இருக்குது, அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பற்றி நீங்கள் வாங்கலாம். எப்போவுமே ஒரு பொருள் விற்பனைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம்டா அதில் முழு பொறுப்பும் எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்கள். இந்த வாகனம் எப்படியான வாகனம், புத்தகம் சரியாக இருக்கா, அது இது அப்படி இப்படின்னு எல்லாமே முழு பொறுப்பும் உங்களுடையது. நான் இதை விளம்பரப்படுத்தி இருக்கிறது மட்டும்தான். இது வந்து தவணை கட்டணத்தில் நிற்குது. ஆனால் அதை வந்து வேகமாக கட்டுற மாதிரி ஸ்பீட் லீஸ் என்று சொல்லுவார்கள் இங்கே, அப்படி போட்டிருக்கிறார்கள். வேகமாக, அதாவது ஒரு ஆண்டுக்கான வட்டியை செலுத்தி போட்டு பிறகு இருக்க காசை கட்டி கொண்டு இருக்கிற, அப்படித்தான் இது வாங்கப்பட்டிருக்குது. இந்த ஹயஸ் ரக வாகனம் ஏன் விற்பனைக்கு வந்திருக்குதுண்டா, இந்த வாகனத்தை லண்டனில் வாழ்கிற ஒரு தமிழர் வாங்கியிருக்கிறார். ஒரு பயண சேவை செய்யணும் அந்த எண்ணத்தோடு வாங்கியிருக்கிறார், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவரால் இதை சரியாக கையாண்டு நடத்த முடியலை. ஏனெண்டா ஒரு முதலாளி இங்கே இருந்தால் கூட வேலையாட்களை வச்சு நடத்த முடியாத அளவுக்கு இப்போது நாடு வந்து நிற்கிறது. பணம் இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள், அப்படி இப்படி என்று நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் இவர் இதை விற்பனை செய்ய போகிறார். எனவே நீங்கள் இதை வாங்க விரும்பினால் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்று வந்து பார்த்து வாங்குங்கோ. எப்போவுமே முழு பொறுப்பையும் உங்களிடமே ஒப்படைக்கிறேன். அடுத்தது ஈழத்து நேரம் மதியம் 2 மணியில இருந்து
அதிகாலை 4 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். விலை அது இது அப்படி இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் அவருடைய கதைச்சு வாங்கி கொள்ளுங்கன்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இப்போ நாங்கள் பயணம் செய்ய போகிறோம், வீடு நோக்கி போகிறோம். போகும்போது இந்த மழை நேர பயணம் எப்படி இருக்குது, இந்த வாகனத்துக்குள்ளே இருந்து பயணம் செய்யும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேற்று வண்டி சரியான மழையானே. ஓ நேற்று முன்தினம் நேற்று இன்று தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்குது. ஈழத்தில் பல பாகங்களில் பெரிய மழை. இன்றைய நாளில் எங்களுடைய ஊரில் எல்லாம் கடும் மழை பொழிந்து கொண்டிருக்குது. பாருங்கோ, வீதியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மழை காலத்தில் வெளியில் மிதிவண்டியில் அல்லது உந்துருளியில் பயணம் செய்யும்போது இது ஒரு சிரமம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்படியான வாகனங்களில் பயணம் செய்யும்போது அது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த மழையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றதும் மனக்கவலை தான். இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் பயணம் செய்து போகிறோமான்னு கேட்டால் இல்லை, இப்படியே போய் வீட்டை போகிறோம். இப்போ யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்தாச்சு. மழை நேரம் நல்லா தான் இருக்குன்னு. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.